வீட்ல ஒரு வாரமா இருந்துட்டு போன்னு சொல்லுங்க. நான் சந்தோஷமா இருந்துக்கிறியே மைனி. செல்லம்மா எதுக்கு இப்படி எல்லாம் பேசியா? நீ என் தம்பி பொண்டாட்டி. உனக்கு இல்லாத இடமா என் வீட்டுல? நீ எப்பயும் வந்தா தங்குவாள்ல, அந்த ரூம்ல போய் தங்கிக்க. தம்பி பொண்டாட்டி தான, தம்பியே வேண்டான்னு சொல்லிட்டாவல மைனி. அது தம்பி ஒரு வாரத்துக்கு கோவத்துல இருப்பான். அதுக்கு பிறகு நானே அவங்கிட்ட வந்து பேசி உன்னை கூட்டிட்டு போய் அந்த வீட்டுல சேர்த்துறி. நிஜமாவா மைனி? ஆமா செல்லம்மா. இப்ப அவன் கோவத்துல இருக்கான். ஒரு வாரத்துல சமாதானம் ஆயிடுவான். அப்படி ஆவேலனாலும் நான் உங்களை சேர்த்து வைக்கேன். நீ என்னையும் நம்பு செல்லம்மா. சரி மைனி. இந்த ஒரு உதவி மட்டும் செஞ்சுட்டேன்னா போதும். காலம் முழுக்க உங்களை மறக்க மாட்டேன் மைனி. ஆனா நான் இந்த வீட்ல இருக்கிறது உங்க மருமகளுக்கு பிடிக்காதே. ஏதாவது சொல்லுவாளுவலே மைனி? சொன்னா நான் பாத்துக்கிட்டேன். நான் அவளுக்கு மாமியாரா இல்ல அவ எனக்கு மாமியாரா? நீங்க தான் அவளுக்கு மாமியார் மைனி. ஏன் சொல்லுதானே அவளுவை கேட்கணும். நான் பாத்துக்கிட்டேன் செல்லம்மா. சரி மைனி, ரொம்ப சந்தோஷம். ஏத்தேய், மொட்டை அடிக்க ஃபங்க்ஷனுக்கு வந்த விருந்தாட்கள் எல்லாம் வீட்டுக்கு போயாச்சு. செல்லம்மா சித்தி மட்டும் ஏன் என்ன இங்க இருக்கவே கிளம்பலையா? என்னது ஒரு வாரத்துக்கா? அதுவும் இவியா இந்த வீட்லயா? அதெல்லாம் சரி வராதே. இவியல முதல்ல அனுப்பி விடுங்க. இல்லையே, இவ முகத்துல வந்திருக்க அடிக்க நீங்க பேசுறதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கேன். சித்தி சித்தப்பா அடிச்சுட்டாவளோ? எங்கன வளர்க்கனியா? காலைல வரும்போது மூஞ்சி நல்லா தானே இருந்துச்சு. நம்ம கோயில்ல சாப்பிட்டுட்டு யாரோ சாம்பார் கீழே ஊத்தி விட்டுருக்காவ. அதுல போய் காலை வச்சனா வலிக்கிட்டு கால் உடையலையோ? ஏய் கோமரி, இவளுக்கு கால் உடையணும்னு வேற உனக்கு ஆசையா? அவளே நொந்து போய் வந்திருக்கா. இல்ல தேய், கால் வலிக்கிச்சுனா கால்ல தானே முதல்ல அடிபட்டா கால் தானே உடையும். உங்களுக்கு கூட ஒரு வாட்டி உடஞ்சிச்சு தேய். அது மாதிரி இவளுக்கு கால் உடஞ்சிருக்கணும்ல, எதுக்கு கண்ணு மட்டும் உடஞ்சிருக்கு? எனக்கு என்னமோ மூஞ்சிலேயே குத்து நீ குத்துற மாதிரி தெரியுதே. பியாதில போவ கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டா. ஒரு சமயம் புருஷன் குத்துனது ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்திருப்பாளோ? இருந்தாலும் இருக்கும். நான் யார் பாக்கா எங்க பாக்கான்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். நான் பாட்டுக்கு என் புருஷன்ட்ட அடி வாங்கிட்டு இருந்தேன். இவ தூரமா இருந்து பார்த்து ரசிச்சாலும் ரசிச்சிருப்பா. அதனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, இடி விழுவா. யோ சித்தியோ, என்ன யோசனை பலமா இருக்கு? யார் குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? மைனி பாருங்க மைனி, நான் என்ன குடும்பத்தை கெடுக்கிறவளா? என்னை எப்படி சொல்றா பாருங்க மைனி. நான் உங்ககிட்ட அப்பவே கோயில் கொலைன்னு போறேன்னு சொன்னல மைனி. என்னை அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே? அந்த மாதிரி பேர்னா கூட இந்த மாதிரி யாரும் என்னை கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா உங்க வீட்டுல வந்து தங்குறதுக்கு எனக்கு உரிமை எல்லாம் போச்சு மைனி. உங்க மருமவ என்னென்னவோ கேள்வி கேட்க. ஏய் கோமரி, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? செல்லம்மா என்ன உன் தலை மேலயே வந்து உட்கார்ந்திருக்கா? அவளே முகத்துல அடிபட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கா. ஆறுதலா நாலு வார்த்தை பேசலனாலும் பரவாயில்ல. இப்படி அவன் மனசு வலிக்கிற மாதிரி பேசாத கோமரி. ஏத்தே, இவியல அவிய வீட்டுக்கு போக சொல்லுங்க. இங்க பாரு, செல்லம்மா இங்கதான் இருப்பா. அவ என் தம்பி பொண்டாட்டி. என் தம்பி வெளிநாட்டுக்கு போயிருக்கா. நான் ஒரு வாரம் இவ இங்கதான் இருப்பா. அதுக்கு வரவு வேணா நான் போக சொல்லி. என்னது ஒரு வாரமா? அதெல்லாம் முடியாது. இவ இங்க இருக்கதா இருந்தா நாங்க இப்பவே கிளம்புறோம். ஏ குழந்தை, என்னாச்சு? எங்க கிளம்புறா? ஏ டோப்பாமண்ட, செல்லம்மா சித்தி மறுபடியும் நம்ம வீட்டுல வந்து தங்கக்கு வந்திருக்காவலாம். அதுவும் ஒரு வாரம் நம்ம வீட்டுல தங்க போறாவலாம். எதுக்கு இங்க வந்து தங்கியாவன்னு கேட்டதுக்கு சித்தப்பா வெளியூருக்கு போயிட்டாவலாம். அதனால தான் இவங்க வந்து தங்கியாவலாம் அத்தை சொல்லியாவ. வெளியூருக்கு போனா என்ன இவ ஒத்தையில வீட்டுல தங்க மாட்டாவளாக்கும்? ஏத்தே, இவளால வீட்டுல தங்க முடியல ஒத்தையிலனா நீங்க கூடவே போய் தங்கிக்கிடுங்க. நாங்க ரெண்டு பேரும் வீட்டு வேலை பார்த்துக்கிடியோம், வீட்டையும் பார்த்துக்கிடியோம். ஆமா, நீங்க வீட்டை பார்க்குற லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. நான் சொல்லலைன்னா இங்க ஒரு வேலையும் நடக்காது. ஒரு துரும்பு கூட அசையாது. ஆமா, என்னைய வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றதுக்கு நீ யார் கோமரி? ஏத்தே, உங்களை நான் ஒன்னும் வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லல. சித்தி இங்க தங்கியது எங்களுக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. அதுக்கு தான் அவிய கூட அவிய வீட்டுல போய் நீங்க தங்கிட்டு வாங்கன்னு சொல்லியோம். சித்தப்பா வர வரைக்கும் அங்க இருங்க, அதுக்கு வரங்க வந்துருங்க தேய். இங்க பாரு, இது என் வீடு. என் வீட்டுல யார தங்க வைக்கணும், வெளிய அனுப்பணும்னு நான் தான் முடிவெடுப்பேன். நீ என்னவோ பெரிய மகாராணி மாதிரி எனக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். செல்லம்மா இங்க தான் தங்குவா. உங்களுக்கு பிடிக்கலனா வேணா நீங்க உங்க அம்மா வீட்டுல போய் தங்கிடுங்க. செல்லம்மா இந்த வீட்ல இருந்து போக மாட்டா. ஓ அப்படியா? அப்ப நான் என் புருஷனை பிள்ளையும் கூட்டிட்டு தனி குடுத்தன போறேன். ஆமாத்தே, நானே என் புருஷனும் கூட தனி குடுத்தன போறோம்.
இது இங்க இருக்குதா இருந்தா நாங்க இங்க இருக்க மாட்டோம். இவி என்ன ஒரு மாசத்துக்கு ஒருக்கா வந்து இங்க தங்கி அடம் பிடிச்சிட்டு இருக்காவ. இது எங்க வீடா இவி வீடா? இவி வீட்டுல போய் ஒரு நாள் தங்கினா எங்களுக்கு சோறு கூட போட மாட்டாவ, துரத்தி விட்டுருவாவ. இவி மட்டும் எதுக்காக நம்ம வீட்டுல இருந்து ஓயாம தங்கி வரவ? எங்க பிள்ளைகளையும் எங்களையும் ஏதாவது பண்ணலான்னு வரவளோ? கையில வச்சிருக்கணும், வயிற்றுக்குள்ள வச்சிருக்கணும். செல்லம்மா சித்தி சரி கிடையாது. இவி இங்க இருக்கதா இருந்தா நாங்க இங்க இருக்க மாட்டோம். அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏங்க இங்க வாங்க. வெளியே வாங்க. என்ன குழந்தை? ஏங்க உங்க அத்தை மறுபடியும் நம்ம வீட்டுல இருந்து தங்கக்கு வந்துட்டாவ. அதனால இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க முடியாது. அதனால முதல்ல போய் வீடு பாருங்க, தண்ணி கொடுத்துட்டு போவோம். ஆனந்த், நம்மளுக்கு வீடு பாருங்க, நம்மளும் போவோம். ஒரு நாள் கூட என் தம்பி பொண்டாட்டி இந்த வீட்ல தங்க கூடாதா? என்ன இவ்வளவுக்கு வீட்டை எழுதியா வச்சிருக்கு? இவ்வளவு இருக்க வீட்ல யாரும் வந்து தங்க கூடாதுன்னு ஆர்டர் போடியதுக்கு நாங்க உசுரோட இருக்கும்போது இந்த ஆட்ட ஆடியாளுவல நாங்க இல்லனா என்ன மாதிரி ஆடுவாள்வே? இது யார் மாணிக்கா? என் தம்பி பொண்டாட்டி. உங்களுக்கு தாய் மாமே பொண்டாட்டி. இவளுக்கு இந்த வீட்ல வந்து தங்குறதுக்கு உரிமை இல்லையா? ஏம்மா எதுக்கு இப்ப அத்தை இங்க வந்து தங்கியாவுமா? உங்க மாமா தான் வெளியூருக்கு போறே, இவள ஒரு வாரம் வச்சு பாருன்னு சொல்லிட்டு போனா. அவன் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இல்லையா? என் தம்பிக்கு தம்பி பொண்டாட்டிக்கு இந்த வீட்ல உரிமை இல்லையா? ஏங்க எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இவி இங்க தங்க முடியாது. இவி இங்க இருந்தாச்சுன்னா சரிப்பட்டு வராது. நம்மளால இங்க இருக்க முடியாது. அதனால செல்லம்மா சித்தி கூட போய் உங்க அம்மையை இருக்க சொல்லுங்க ஒரு வாரம். அவிய வீட்டுல போய் தங்கட்டும். நாங்க இங்க இருந்து உங்களையும் வீட்டையும் பாத்துக்கிட்டோம். மாமாவையும் நம்மளையும் நல்லா பாத்துக்கலாம். அதனால உங்க அம்மையா செல்லம்மா சித்தி வீட்டுல போய் தங்க சொல்லுங்க. இவி எங்க தங்கிதான் இருந்தா நம்மளால இங்க இருக்க முடியாது. இப்பவே சொல்லிட்டேன். குழந்தை எதுக்கு அப்படி சொல்ற? அவிய என்ன செய்ய போறாவ? பாரு, அவியலே கீழே விழுந்து அடிபட்டு முகத்துல எல்லாம் ஒரே அடியா இருக்கு. ஒரு வாரம் தானே இருக்க போறாங்க. எதுக்கு தண்ணி கொடுத்துட்டு போனோம்? ஏங்க எனக்கு என்னமோ சித்தப்பா தான் இவியில அடிச்சிருப்பான்னு தோணுது. வேணும்னா நீங்க உங்க மாமாக்கு போன் போட்டு கேளுங்களா? இது எதுக்கு அவனுக்கு போன் போடணும்? ஏன் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏதேய், நீங்க இப்படி சொல்றீங்களே தெரியுது. சித்தப்பா எங்கேயும் போவே இல்ல. நீ இவியில இங்க தங்க வைக்கிறதுக்கு தான் நீங்களும் சேர்ந்து ஏதோ நடிக்கிறீங்க. இவி எங்க தங்கனா வேணா நாங்க வெளியே போயிருவோம். இல்லன்னா நாங்க இங்க இருக்கணும்னா நீங்க உங்க தம்பி வீட்டுக்கு இவியில கூட்டிட்டு போங்க. சரோஜா, என்னாச்சுமா? என்ன பிரச்சனை? எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கிய? ஆனந்தப்பா, என் தம்பி பொண்டாட்டி இந்த வீட்ல தங்க கூடாதா? என் தம்பி ஏதோ வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்கா. ஒரு வாரம் தங்க வச்சிட்டேன்னு சொன்னா இந்த கோமரியால முடியாதுன்னு சொல்லியாளுவே. இவ இருந்தா அவளுவ வெளியே போயிருவாளுவலா. இல்லன்னா இவள கூட்டிட்டு உன் தம்பி வீட்டுக்கு போன்னு சொல்லியாளுவே. ஏமா எதுக்கு அப்படி சொல்றிய? மாமா ராசாத்தி சித்திக்கு என்ன சொன்னமோ அதே தான் இவியலுக்கும் சொல்லியும். இவிய குணமோ அவிய குணமோ ஒண்ணுதான். ரெண்டு பேர் குணமும் சரியில்லை. இவி எங்க இருந்தாச்சுன்னா எங்களால இருக்க முடியாது மாமா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடுங்க மாமா. ஒரு வாரம் தானம்மா? ஒரு வாரம் தானே மாமா. இவியல கூட்டிட்டு போய் சித்தப்பா வீட்டுல தங்க சொல்லுங்க. சித்தப்பா தானே வெளியூருக்கு போயிருக்கவா. வீடு அங்கதானே இருக்கு. சித்திக்கு தனியா தங்கக்கு தானே பயமா இருக்கும். அத்தை கூட போய் தங்கினா பயம் இருக்காதுல்ல. ஒரு வாரம் தானே அத்தையை போய் அங்க தங்க சொல்லுங்க மாமா. அகிலாண்டம், அந்த பிள்ளைகள் சொல்றதும் சரிதானே. அதுவதான் பயப்படுதல. யாருக்குன்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. எந்த பிரச்சனையும் வரலனாலும் ஏதாவது சின்னதா வந்தா கூட இவதான் காரணம்னு எல்லாரும் சொல்லுவாவ. எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் வாங்கணும்? நீ உன் தம்பி பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் உன் தம்பி வீட்டுல தங்கு. எத்தே அப்படின்னு நான் சித்தப்பாக்கு போன் பண்ணட்டுமா? மாப்பிள்ள மச்சான், மீனாவை எங்க தேடியும் காணும் மச்சான். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் போன் போட்டு கேட்டுட்டேன் மச்சான். யார கேட்டாலும் மீனா அங்க வரலன்னு சொல்லியாவ மச்சான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள்ள. காலையில நீங்க அவளை விட்டுட்டு வரும்போது அவ ஏதாவது சொன்னாலா மாப்பிள்ள? கோயிலுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு ஏதாவது சொன்னாலா? இல்ல மச்சான், அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. வீட்டுல பத்திரமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சரின்னு சொன்னா. எங்க போனானே தெரியல மச்சான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மச்சான். பயப்படாதீங்க மாப்பிள்ள, தங்கச்சியை கண்டுபிடிச்சிடலாம். தம்பி சரட்டு பாபு வீட்டுக்கு தான் போயிருக்கான். ஒருவேளை மீனா எங்க வீட்டுக்கு போயிருந்தா அவன் போன் போட்டு சொல்லுவான்.
எனக்கு என்னவோ இங்க வீட்டுல ஒத்தையில இருக்க பயந்துட்டு எங்க வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கேன். ஏன்னா அந்த இடம் அவளுக்கு கொஞ்சம் பழக்கப்பட்ட இடம் பத்தியல, பக்கத்து வீட்டுக்கு அரவியல கூட தெரியும். இந்த இடத்துல இந்த அளவுக்கு அவ பழகல பத்தியல, அதனால ஒத்தையில இருக்க கஷ்டப்பட்டுட்டு அங்கதான் போயிருப்பாளா இருக்கும். சரட்டு பாபு போய் பார்த்துட்டு போன் போடுவான். அப்படி போன் எடுத்துட்டு போயிருப்பாளேக்கா. போன் எடுத்துட்டு போவலையே, அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. போன ஒரு சமயம் மறந்துட்டு போயிருப்பாளா இருக்கும். அவளுக்கு ஒன்னும் ஆகாது, பயப்படாதங்க. எங்களுக்கும் பதட்டமா தான் இருக்கு, என்ன செய்ய? ஒன்னும் ஆகாதுன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு கொஞ்சம் தைரியமா இருங்க தம்பி. எப்படிக்கா தைரியமா இருக்க முடியும்? அவ சொல்லாம போற ஆள் கிடையாதேக்கா. ஆமா மாப்பிள்ள, என் தங்கச்சி சொல்லாம பக்கத்து தெருவுக்கு கூட போக மாட்டா. ஆனா சொல்லாம கொள்ளாம வீட்டு விட்டு போயிருக்கானா என்ன அர்த்தம்? மச்சான், நான் வரும்போது கதவுலாம் திறந்துதான் கடந்தது மச்சான். சாத்தி கூட வைக்கல, அப்படியே திறந்துதான் கடந்தது. ஐயோ, அப்படிலாம் திறந்து போட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாளே. அதான்க்கா எனக்கும் ஒன்னும் புரியல. அக்கம் பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் விசாரிச்சேன், இங்க வரலன்னு சொல்லி அவ ஊர் முழுக்க சுத்தி சுத்தி தேடிட்டு வந்துட்டேன்க்கா. எங்கேயுமே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மச்சான். மாப்பிள்ள, என் தங்கச்சி மட்டும் கிடைக்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் அவியலா தான் இருக்கும். யாரு மச்சான்? உங்க மூத்த சம்சாரம் தான். அவியதான் என் தங்கச்சி ஏதாவது பண்ணியிருக்கணும். என் தங்கச்சி என் வீட்டுல மட்டும் இல்ல, அவியதான் ஏதோ பண்ணியிருப்பாவ. அவியல நான் சும்மா விட மாட்டேன் மாப்பிள்ள.